வில்சன் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, இது ரெண்டு விஷயத்தை சொல்லலாம். ஒன்று வந்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக தலைவரை ஒரு பக்கம் பாராட்டலாம், இன்னொரு பக்கம் விமர்சனம் பண்ணலாம். இது மிகச்சிறந்த காய் நகர்த்தல் திமுக தலைவர் எடுத்திருக்கிறது. யாருக்காக மெயினாக எடுத்திருக்காரு அப்படின்னா, நீங்கள் யாரை அனுப்பியிருக்காரு தூதுவரா அப்படின்றத ஒரு முக்கியமான ஒரு நுணுக்கமான அரசியலை பார்க்கணும். முதல்ல அவர் அனுப்புனாருன்றதுல நீங்களும் உறுதிப்படுறீங்க, அவர் தான் அனுப்பியிருக்காங்க. அதுதானே இயற்கை, அதுதானே. ஒன்று ராகுல் காந்தி அனுப்பியிருக்கணும், இல்லைன்னா இவர் அனுப்பியிருக்கணும். ஏன்னா இந்தியா கூட்டணி தலைவர் அவரு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலைவர் இவர். அந்த கூட்டணி எதிர் முகாமில் இருக்கிறவரை போய் பார்க்கணும் அப்படின்னா அனுப்பாமல் போய் பார்க்க முடியாது, அது ஒரு இயற்கை, அவ்வளோதான். அடுத்து என்னன்னா, எதற்காக போய் பார்த்தார் அப்படின்னா, கே பாலகிருஷ்ணன் பேசுகிறார், கம்யூனிஸ்ட் தலைவர், சர்வாதிகார ஆட்சி நடக்கிறது. அடுத்தது சண்முகம் பேசுகிறார், எங்கள் தயவு இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாது, இருக்கிறதுலே கம்மி சீட்டு நாங்கள் வாங்கினது எங்கள் வரலாறுலேயே இந்த முறை மட்டும்தான், போன முறை மட்டும்தான், இனிமேல் அந்த மாதிரி ஏமாற்ற முடியாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் துரை வைகோ சொல்கிறார், என் உயிர் இருக்கிற வரைக்கும் உதயசூரியனில் நிற்க மாட்டேன், எந்த சுயேட்சை சின்னத்தில் கூட நிற்பேன், கடந்த முறை சொன்னார். வைகோவுக்கு இந்த முறை கொடுக்காமல் அந்த ஒரு பாராளுமன்றத்தில் ராஜீவ்காந்தியை பார்த்து, ராஜீவ்காந்தி நில்லுங்கள், வன்னிப்புலி பேசுகிறேன் என்று சொன்னவரை அவருக்கு பதிலாக ஒரு நடிகருக்கு அந்த சீட்டை கொடுத்துட்டாங்க கூட்டணியில் சேர்த்து. இது ஒரு அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவருங்க. இல்லை, இவரு அதை விட பெரிய தலைவர் இல்லை, அதை ஒப்பிடுங்க. ஒரு நடிகர்னு ஏதோ நேரடியாக திரைப்படத்தில் வேற எந்த சீட்டும் வாங்கல இல்ல அவரு. சரி, வேற எந்த சீட்டும் வாங்கல இல்ல, அவருக்கு மட்டும்தான் மக்கள் நீதி மய்ய கட்சியோட தலைவர் கொடுத்தாங்க. அடுத்தது என்னன்னா, விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றாங்க, முட்டாய் கொடுத்தெல்லாம் இந்த தடவை ஏமாற்ற முடியாது எங்களை அப்படின்ற வார்த்தை வருகிறது. அப்போ என்ன கான்டெக்ஸ்ட்ல அதை சொன்னாரு? இவங்க எல்லாருக்கும் செக் வைக்கிறதுக்கு யாரை பயன்படுத்த முடியும்னா, யார் வந்து எந்த கேள்வியும் கேட்காமல் கொடுக்கிற சீட்டை வாங்கிக்குவாங்கன்னா, சோனியா காந்தி அம்மா கிட்ட, ராகுல் காந்தி கிட்ட, மல்லிகார்ஜுன கார்கே கிட்ட பேசினா போதும், அவங்களுக்கு நம்ம கொடுக்கறத வாங்கிக்குவாங்க இன்னைக்கு இருக்கிற எக்ஸிஸ்டிங் கூட்டணியில். அப்போ அவரை நம்ம அனுப்பலாம் போய் பேசுறதுக்கு. என்ன எதுக்காக என்ன போய் அப்போ இவங்களுக்கு செக் வைக்கிறது, இவங்களுக்கு செக் வைக்கிறது. அதாவது இந்த முறை வந்து எங்கள் உரிமையாக நாங்கள் எல்லாமே இரட்டை இலக்கத்தில் கேட்போம் அப்படின்ற விதத்தில் வரும்பொழுது உரிமை வைக்கிறதுக்காக நாங்கள் அப்படி கிடையாது, எங்களுக்கு வேற ஆப்ஷனும் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு வழியாக இருக்கும். அது நல்ல காய் நகர்த்தல் தான், எல்லாருமே செய்கிறது தான் அது. அதனால அவரை பாராட்டலாம், நம்ம ஸ்டாலின் அவர்களை பாராட்டலாம். இன்னொரு பக்கம் விமர்சனம் அப்படின்னு வருது அப்படின்னா, என்ன விமர்சனம் அப்படின்னா, முதல் விஷயம் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும், நம்ம திருமாவளவர்களை பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜனா பேசுனது போது கூட அவரை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து நீக்கினார். எத்தனையோ பிரச்சனைகள் வரும்பொழுது மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு, டாஸ்மாக் எதிராக மாநாடு நடத்துறாரு, எல்லாருக்கும் நாங்கள் வந்து அழைப்பு விடுப்போம் சொன்னார். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விடுப்பீங்களான்னு கேட்ட உடனே அவங்களுக்கு விடுக்க மாட்டோம், எங்களுடைய கொள்கை எதிரி மட்டும் இல்லை, எங்களுடைய அதாவது சித்தாந்தத்தில் பார்த்தீங்கன்னா கூட அடிப்படை எதிரி அவங்க. பாஜக பாமக அழைப்பு, பாஜகவாது சித்தாந்த எதிரி, எங்களது அடிப்படை எதிரி இவங்க. அதனால பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற இடத்துல, அதுவும் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான உணர்வுகளை வச்சு இருக்கவே மாட்டோம். அதனால அவங்களுக்கு அழைப்பு இல்லை. ஆனால் அவங்க தானே மது ஒழிப்பு கொள்கையை ரொம்ப முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு கூட இல்லை, அழைப்பு கிடையாதுன்னு சொன்னார். ஆனால் இந்த திமுக கூட்டணி உருவாவதற்கு எங்க பங்கும் பெரிய பங்கு இருந்துச்சு. அதனால எந்த காரணத்தை கொண்டும் அந்த கூட்டணி விட்டு வெளியே வர மாட்டோம், பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொன்ன ஒரு கட்சி இருக்கிற இடத்துல அந்த விசுவாசத்தை மீறி பாட்டாளி மக்கள் கட்சியை போய் பார்க்குறாங்கன்னு என்ன அர்த்தம்? அப்போ தேர்தல் அரசியல்ல, கூட்டணி அரசியல்ல விசுவாசத்துக்கெல்லாம் இடம் கிடையாது, வெற்றி மட்டும்தான் நோக்கம் அப்படின்றது ஒரு காரணம். ரெண்டாவது, இப்ப செல்வ நீங்க சொல்வது வந்து கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒரு செக் வைக்கிறாங்க, விசிகாவுக்குமே ஒரு நெருக்கடி, இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்ல வராங்க. விசிகாவுக்கு இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அதே ஆப்ஷன் தான். எங்களுக்கு பாமக இருக்கு, தேமுதிக இருக்கு. இது வெற்றி கூட்டணின்றதானே இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தீங்க, இது இன்டாக்ட் கூட்டணின்னு தானே இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற தலைவர்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்துற வகையில எதிர் முகாம்ல ஒரு மனஸ்தாபம் இருக்கிற இடத்தை போய் பயன்படுத்தணும்னு பாக்குறீங்கன்னா, மணி அவர்கள் சொன்ன இடம் திரு ரவிக்குமார் அவர்கள் பாராட்டுறாங்க. பாஜகவை வரவிடாம செஞ்சதுல எங்களுக்கு அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு, நாங்க அதை தனியா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்கணும். ஆனா இங்கு பாஜக வளவிடாமல் செய்ததுல பாமகவின் பங்கை நம்ம சாதாரணமா எடை போட முடியாது. திரு மணி அவர்கள் சொன்ன மாதிரி இந்த சிக்கல் வந்த போதே அவர் வந்து பதிவு போடுறார்.
இல்ல நான் ரவி அதே மாதிரி திரு திருமாவளவன் அவர்கள் நான் போடுற அம்பேத்கர் சிலை பல இடங்கள்ல இருக்கிற சிலைக்கு நான் மாலை போடுறேன்னா அதெல்லாம் வந்து ராமதாஸ் அவர்கள் கொண்டு வந்ததுதான். கால ஓட்டத்துல அவர் திசை மாறி போயிட்டாருன்ற விமர்சனம் தானே இருக்கு. அப்போ பாஜகவை அப்புறப்படுத்தணும் அதுதானே செல்வ பெருந்தகையும் சொல்றாரு. அப்படி யோசிக்கலையா நீங்க? இல்ல பாஜகவை அப்புறப்படுத்தணும்னா அப்ப 2011 எங்க இருந்தாங்க விசிக? 2011 பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில தான் இருந்தாங்க. அப்போ அதுதானே செல்வ பெருந்தகை சொல்றாரு. அதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா 2001 எங்க இருந்தாங்க? பிஜேபி கூட்டணியில தானே முதல் மங்களூர் தொகுதியில. அது வேற, அதுதான் ஒரு கட்டத்துல தான் அவங்க பிரியறாங்க. நீங்க சொல்றது வந்து கூட்டணி கட்சிகள். ப. சிதம்பரம் கூட தான் பிஜேபி கூட்டணியில இருந்தாரு 2001 அந்த காலகட்டத்துல. அது வேற காலகட்டம். நம்ம ரொம்ப வரலாற்றின் பக்கங்கள், அதுவும் தேர்தல் அரசியல் வரலாற்றின் பக்கங்கள் சொல்ல எல்லாருக்குமே பிஜேபி கூட இருந்திருக்காங்களா இல்லையா? இல்ல, இப்ப நீங்க சொல்ல வர்றது அதே மாதிரி தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்திருக்காங்க. ஒரு நேரம் கசப்பான உணர்வு ஏற்படும் போது வெளியே போயிட்டாங்க. அப்போ அவங்க சொல்றது என்னன்னா எங்களுடைய கொள்கை உறுதி. இப்ப நீங்க விசிக வந்து பாமக போலியா தான் எதிர்க்கறாங்கன்னு சொல்ல வரீங்களா ஜீவா? அப்ப என்ன அர்த்தம்? அது அப்படி கிடையாது. அவங்க ஆணித்தரமா ஒவ்வொரு அப்ப இனிமேல் வந்து திருமாவளவன் அவர்கள் வார்த்தையை நம்ப முடியாது. நம்ம அந்த எண்ணத்துக்கு போயிடுவோம். இந்த எண்ணத்துக்கு போயிடுவோம்.